வந்துட்டியா சேஷா? போன காரியம் முடிஞ்சது. சரியான நேரத்துக்கு நான் அங்க போலனா அமிர்தாவை நிச்சயம் என்னால காப்பாத்திருக்க முடியாது. இன்னைக்கு அமிர்தாவை சாகடிக்க வந்திருந்தது எங்க நாகலோகத்தை சேர்ந்த பயங்கர விஷத்தன்மையுடைய பலசாலியான பினாக்கா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிருந்தா கூட நானும் அமிர்தாவும் அவனுக்கு பலி ஆயிருப்போம். இன்னைக்கு அவன் கிட்ட இருந்து அமிர்தாவை காப்பாத்தினது என்னுடைய சக்தி இல்ல, நீங்க எனக்கு கொடுத்த சக்தி தான். அதனாலதான் பயங்கரமான அந்த பினாக்காவை எதிர்த்து போராட முடிஞ்சது. என்னாலேன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய இஷ்டம். அந்த ஈஸ்வரமூர்த்தி தீமைகளை அழிக்கிறதுக்காக கொடுத்த சக்திகளை நான் உனக்கு கொடுத்தேன். தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றணும், இதெல்லாம் அவனுடைய விளையாட்டு, அவனோட விருப்பம், அவன் இஷ்டம். சேஷா, எல்லாத்தையும் செய்யறது அவன்தான். நான் இங்க வெறும் கருவி மட்டும்தான். சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். தீய எண்ணம் கொண்ட அந்த பினாக்கண்ணனை அமிர்தா கிட்ட அனுப்பணுன்ற எண்ணத்தை உண்டாக்குனது அந்த ஈஸ்வரன் தான். அவனை தடுக்கிறதுக்காக என் மூலமா அமிர்தா இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்புனதும் அந்த ஈஸ்வரனே தான். சேஷா, அந்த ஈஸ்வரனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவேன்னா நீ உன்னுடைய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்கிற. பாவம், அப்பாவியான அமிர்தா தனக்கு ஏற்பட்ட அநியாயத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல நல்லவர்களும் தீயவர்களும் மோதுறது சகஜம். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது தர்மம் மட்டும்தான், அதை மறுக்கவே முடியாது. இதத்தானே பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, ஒருவேளை இந்த போராட்டத்துல அமிர்தாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அந்த பயம் உனக்கு வேண்டாம் சேஷா, அமிர்தாவுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா காலம் எப்படி மாறும், விதி எப்படி விளையாடும்னு யாருக்குமே தெரியாது. சேஷா, இன்னும் உன்னால நிறைய காரியங்கள் ஆக வேண்டி இருக்கு. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். போயிட்டு வா. சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேண்டியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவு வாடா.